அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹ். ரமலானுடைய 23 நோன்புகளை நோற்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தான். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயம், நாம் நோன்பை நோற்றுவிட்டோம், ஆனால் அதனால் நமக்கு லஅல்லக்கும் தத்தகூன் தக்குவா என்பது உண்டாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அந்த தக்குவா ஒவ்வொரு மனிதரும் எனக்குள் உண்டாகியதா இல்லையா என்று நீங்கள் கணக்கிட கொள்ள வேண்டும். தக்குவா என்றால் இறையச்சம். அந்த இறையச்சம் எல்லா விஷயத்திலும் இறையச்சம், பாவத்தை பார்த்து இறையச்சம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையா என்பது நீங்கள் உங்களை கணக்கிட்டு கொள்ள வேண்டும். சரி, அப்படி தக்குவா என்பது அந்த இறையச்சம் உங்களுக்கு ஏற்படவில்லை, பாவத்தின் பக்கமே உங்களுடைய மனம் லயிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நல்லமல்கள் செய்ய வேண்டும். எடுத்தவுடன் பெரிய அமல்கள் எல்லாம் செய்யாமல் சிறிய அமல்கள் முதல் நீங்கள் தொடர்படியாக செய்து கொண்டே வந்தால் இன்ஷா அல்லாஹ் பாவத்தின் பக்கம் உங்களுடைய மனம் லயிப்பை இழந்துவிடும். சிறு காலங்களுக்கு சென்ற பிறகு உங்களுடைய மனம் நல்ல அமல்களின் பக்கம் லயிப்பை ஏற்படுத்தி கொள்ளும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து வெளியே வர உங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி கொண்டுதான் நீங்கள் நல்ல அமல்களின் பக்கம் உங்களுடைய மனதை லைப்பாக நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும் சகோதரர்களே. எனவே தக்குவா என்பது நோன்பின் மூலம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்து கொண்டு இருந்தால் மட்டும் உண்டாகது, அதனுடன் சேர்த்து நல்ல அமல்களையும் செய்வதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும்.